Okay. So I like to invite Mr. Adam Saeed Ashwath Basha onto the stage for giving away the man of the match, player of the match to Mr. 96 Chennai 96 Mani. சென்னை 96 மணி மேட்சை சேஞ்ச் பண்ண பர்சன் கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவார்ட் மட்டும் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம் நம்ம டோர்னமெண்ட்ல இதை ஃபாலோ பண்ணிருக்கிறது. ஸோ லூசிங் சைடில் ஒரு வேல்யூபிள் நாக் ஆன மணி குல்லு அவர்களுக்கும் ஒரு சின்ன அவார்டு இருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். டீம் அண்டர் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கும் போது எவ்ரி டைம் மணி குல்லு ஸ்டுட் ஃபார் கேசிசி. ஸோ 96 மணி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துடுங்க. எக்ஸலண்டான ஒரு bowling. அடுத்த மேட்ச் வில்லோ வாரியர்ஸ் அண்ட் எம்பிடி 11க்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர் அங்க பேட்டை தட்டுற சவுண்ட் இங்க வரைக்கும் மேட்ச் ஃபார் தி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் சென்னை 96 மணி. அடடா, முதல்ல வான வெடிக்கை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எம்பிடி 11. அவருக்கு இது மட்டும் இல்லாம பிக் ட்ரீம்ஸ் என்ற இண்டோர் டர்ஃப்ல இருந்து வவுச்சர். ஸோ ஒரு சிங்கிள் நெட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஃபார் 1 hour. ஃபார் 1 hour ஃபுல் டர்ஃபாக இருந்தாலும் 50% பே பண்ணால் போதும். ஸோ ப்ரையர் இன் அட்வான்ஸ் 24 hours முன்னாடி புக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டீம் கேசிசி ஆன் லூசிங் சைட் ஹார்ட் லக். சும்மா சொல்லக்கூடாது, இந்த டீம் ஹாஸ் ஒன் 4 மெட்ராஸ் மிசைல்ஸ் ட்ராஃபீஸ் 10 yearsல. அவங்க என்ன தெரிஞ்சு லாஸ்ட் 6 yearsஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 4 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் இயர் அன்ஃபார்ச்சுனேட் ஹார்ட் லக். And I like to call Mr. Mani Gullu onto the stage. So valiant knock went in vain. Great effort. Thank you. Thanks now. Reverse easy catching. லெக்லே ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஆஃப் சைடில் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால ட்ரை பண்ண ரிவர்ஸு, பட் முடியாமல் போயிடுச்சு. ஒரு நல்ல ட்ரை தான். வில்லோ வாரியர்ஸ்னுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வானவெடிக்கையோடு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கொஞ்சம் வருத்தத்தினுடைய சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க, ஒரு விக்கெட்டை இழந்து. தம்பி, மொத்தம் 11 பேர் இருக்காங்க டீமில், அதனால் நீ அவசரப்படாது. அடுத்ததாக ஒரு சிங்கம் காலம் இறங்குது எங்கள் டீமில், எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்ஸ்மேனை இறக்கிருக்கிறாங்க. வில்லோ வாரியர்ஸ் தொட்டு கும்பிட்டு வராரு. இது ஏன் காலம், நான் ஆடி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஃபீலு. வில்லோ வாரியர்ஸ் அண்ட் எம்பிடி 11க்கான ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி வில்லோ வாரியர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணிட்டு போன ஒரு டீம். பார்த்துருப்பாங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க வில்லோ வாரியர்ஸ் எப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுருப்பாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு பாலுங்க. ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸாக அந்த பால் போட்டார். கால் திசையில் போன ஒரு பந்து ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜாண்டி அண்ட் ராகுல் 2 பேருமே ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. சக்தி பவுலிங் போட்டுட்ருக்காரு. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவருடைய முடிவில் 8 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு 8 ரன்கள் எடுத்திருக்காங்க ஒரு ஓவர் முடிவில். ஜாண்டி அண்ட் ராகுல் 2 பேரும் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க.
ஆஹா, ஒரு நல்ல ஒரு ட்ரை ஒன்று பண்ணார். ஒரு ட்ரைவ் ஷாட் ஒன்று லெக் சைடில் ஒரு 4 இல்லாட்டி அடித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ரை தான். ஆனால் பவுலரோட சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் இருந்ததுனால எடுக்க முடியல. ஒரு நல்ல ஃபேஸுங்க பால். பேட்டை தூக்க விட மாட்டுறாரு பவுலரு. முடிஞ்சால் ஒரு 6 ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஒரு செட்டில்டான ப்ளே கொடுத்துட்ருக்காங்க வில்லோ வாரியர்ஸ் ஒரு விக்கெட்டை இழந்ததுனால. எக்ஸலண்டான ஒரு பவுலிங் எம்பிடி 11 சைட்ல இருந்து. முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட பவுலிங் ஸ்டைலு. சரியா மாட்டில் பால் சங்கு சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டே போகுது. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க லெக் சைடில். நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ். வந்த பந்து அப்படியே கால் திசையில் திருப்பி விட்டுருக்காரு லெக் சைடில். சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் ராகுல் கையில் பேட் வந்திருக்கு. ரொம்ப செட்டில்டாக பொறுமையாக போயிட்டுருக்க மாதிரி இல்லை மேட்ச்சு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா 6, 4, 80, 90 அப்படின்னு ஸ்கோர்ஸ் போகும். ஆனால் இப்போ ரொம்ப செட்டில்டாக விளையாடிட்டு இருக்காங்க. ஈஸி கேட்சுங்க, ஈஸி கேட்ச். அகைன் ஒரு விக்கெட்டை இழந்துருக்கிறாங்க வில்லோ வாரியர்ஸ். ஸ்கோர் 2 ஓவர்கள் முடிவில் 12. 12 ஃபார் 2 விக்கெட்ஸ். 2 ஓவருக்கு 2 overs ஃபார் 12 runs 2 wickets. என்னப்பா ஸ்கோர் சொன்னேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸ்கோர் 12, 2 ஓவர்கள் முடிவில். இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க வில்லோ வாரியர்ஸ். அடுத்ததாக ஒரு சிங்கக்குட்டி களம் இறங்கி இருக்குது. ஜாண்டி கையில் இப்போதைக்கு மேட்ச் போயிருக்கு. பார்ப்போம் 6, 4 இல்லாட்டி எம்பிடி 11s அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பவுலிங்கில் காட்ட போகிறாங்களா? எக்ஸலண்டான ஒரு பவுலிங். நல்ல ஒரு ஏர்க்கர் பால், க்ளோஸ் டு த ஸ்டிக் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப க்ளோசஸ்ல போச்சு, இல்லை விக்கெட் விழுந்திருக்கும். ரொம்ப க்ளோஸாக போச்சு. நல்ல ஒரு ஏர்க்கர் பால். அகைன் அதே மாதிரியான ஒரு பவுலிங். வில்லோ வாரியர்ஸ் டீமுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2 ஓவராகவே கடந்த ஒரு 6-7 பாலாகவே அவங்களால எந்த பாலையுமே டச் பண்ண முடியல, ரொட்டேன் பண்ண முடியல. ஒரு சிங்கிள் 2G எதுவுமே அவங்களால எடுக்க முடியல. ரொம்ப ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்கிறாங்க. டிராப், கேட்ச் டிராப் ஆயிருக்கு. ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிருக்கு வில்லோ வாரியர்ஸ்க்கு. இந்த மாதிரியான டைமில் தான் மேட்ச்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர்ஸ் கிடைக்கும். ஏன்னா லைஃப் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அடித்தா 6 ஆடி பார்ப்போம், வந்தால் மழை போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்திருப்பாங்க. பார்ப்போம் அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வில்லோ வாரியர்ஸ்க்கு இந்த டைமில் கிடைக்குதா அப்படின்ட்டு.
எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங்க. அவங்க பேட்ஸ்மேனை ஆடவே விட மாட்டேங்கிறாரு. ஸ்பீடோ மீட்டர் வச்சு செக் பண்ணால் ஒரு 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு நினைக்கிறேன் அந்த பால். ஆஹா, எக்ஸலண்டான ஷாட்டுங்க. இப்போ சொல்லி வாய முடியல. நம்ம வில்லோ வாரியர்ஸ்க்கு ஒரு பெரிய பவர், ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு பெரிய நெகட்டிவாக போயிருக்கும் எம்பிடி 11க்கு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வில்லோ வாரியர்ஸ். எக்ஸலண்டான ஒரு ஷாட்டு. பாலை தேடுறதுக்கே ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சதுக்கு 2 நாள் ஆகும் போல அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சிருக்கிறாரு. ஜாண்டி கையில் இன்னைக்கு மேட்ச் வந்திருக்கு. இழந்த மேட்சை பிடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பாலை தேடிட்டு இருக்காங்க. நான் அந்த பர்சனுடைய பவரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஜாண்டின்ற ஒரு பவர் வில்லோ வாரியர் சைட்ல இருந்து. சீரியஸ்லி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒரு 6 அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நீடடான ஒரு விஷயம். அதை வில்லோ வாரியர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து தொடர்ந்து அதை அப்படியே தக்க வச்சுக்கிறாங்களா, 6s தொடர்ந்து போக போதா அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டு த ஃபீல்டு, ஆஃப் சைடில். இந்த ஓவருடைய முடிவில் 20, 3 ஓவர்கள் முடிவில் 20 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ். வில்லோ வாரியர்ஸ் ரொம்ப செட்டில்டான ஒரு பிளே. கரெக்டு தான், ஏன்னா 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதனால் நம்ம பொறுமையாக விளையாடி ஆகணும்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. அண்ட் ஒரு பால் மட்டும் நல்ல பவராக மாட்டுச்சு. எவ்வளோ ஸ்பீடுன்னு செக் பண்ணி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு பவுலருக்கு சொன்னேன். அதை அப்படியே நான் பேட்ஸ்மேனுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த அடித்த ஷாட் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் போல. எக்ஸலண்ட்டான ஒரு ஷாட் அடித்து ஒரு டீமுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கிறாரு ஜாண்டி. அண்ட் அகைன் ஓகே, மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று போயிருக்கு. ஆஹா, பாலுக்காக வெயிட் பண்ணி போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், அவ்வளோ டைம் இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸாக அந்த கேட்சை பிடிச்சிருக்கிறாங்க வில்லோ வாரியர் சைடில். அகைன் ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. எம்பிடி 11s பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது பவுலிங் சைடில். ரொம்ப கிளியராக ஃபீல்டு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் பவுலிங்கில் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வேணால் ஆடுங்க, எங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது, நாங்கள் அப்படி தான் போடுவோம், முடிஞ்சால் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய பவுலிங் ஸ்டைலும் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு ஓவரில் எல்லா பாலுமே ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு பால் தான் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ அதை வில்லோ வாரியர்ஸ் கையில் இருக்குது. நாங்கள் பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ்ன்றதை நிரூபிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஆஹா, பால் வர்றதுக்கு முன்னாடி வீசிட்டாரு. ஒரு நல்ல காற்று இந்த சமயத்தில் தேவைப்பட்டது போல ஆப்போனண்ட் பிளேயர்ஸுக்கு. அம்பேர்கிட்ட இந்த அகைன் ஒரு சிக்னல், ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஒரு 7 overs மேட்ச்சில் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்றது பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஒரு லாஸ்ட் டைமில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அகைன் அம்பேர்கிட்ட ஒரு சிக்னல், மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா. ஒருவேளை அவங்க ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு இவராக கொடுத்துட்டு இருக்காரா?
ஆஹா, கெயின் ஒரு நல்ல ஒரு ஷாட் எய்ம் பண்ணார். சிங்கிள் ஒன்று ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேனோட மேலே பட்டு தான் போயிருக்கு. மேபி வில்லோ வாரியர்ஸுக்கு இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு பவரான ஒரு பிளேயர்ஸ் 2 பேர் இறங்குனாங்க. ஒருத்தர் பீட்டர், ஐ திங்க் பீட்டர் அண்ட் சீக்கோ. ஒரு 6 அடித்த உடனே ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களும் ஒரு 6 அடித்தாங்க. மேட்ச்சு சேஞ்ச் ஆச்சு. மாட்டிக்கிச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பால் இப்போ மாட்டிக்கிச்சு. நல்ல ஒரு ஷாட். அதே மாதிரி லெக் சைடில் ஒரு 6 போயிருக்கு. பார்ப்போம் இதே பவரில் அப்படியே ஆப்போனண்ட் விளையாடக்கூடிய ஆப்போசிட்டில் விளையாடக்கூடிய அதே பொசிஷனுக்கு ஒரு பவர் கிடைக்குதா அப்படின்ட்டு. அகைன் ஒரு 6 போதான்றதை பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஃபுல் டாஸ் பால். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் குத்தி போடும்போது டச் பண்ண முடியல. ஓ, அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஃபுல் டாஸ் பால் ஒன்று மாட்டுச்சு. பட் ஆனால் அவர் பாலை பிச் பண்ணி போடும்போது அதை டேக் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கரெக்டாக எல்லாமே ஒரு நல்ல லென்த் பாலாக போட்டுட்ருக்காரு. குட் லென்த் பால். அவர் எப்போ ஸ்லோயர் போடுறாரு எப்போ குட் லென்த் போடுறாருன்னே தெரியல. நல்ல சேஞ்ச் ஓவர்ஸில் போட்டுட்ருக்காரு. அகைன் ஒரு ஷாட் லூஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. அதே லெக் சைடில் மறுபடியும் ஒரு 6. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது வீண் போப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது வில்லோ வாரியர்ஸ் சைடில். 2 6. இந்த ஓவரினுடைய முடிவில் 36 36 ஃபார் 3 விக்கெட்ஸ் வில்லோ வாரியர்ஸ். 4 ஓவர்கள் முடிவில் 4 overs 36 runs 3 விக்கெட்ஸ். பாருங்களேன் அந்த பால் எக்ஸலண்ட்டான ஒரு 6. வெயிட் பண்ணார். ஃபுல் டாஸ் பால் மட்டும் இல்லைப்பா, பிச் பண்ணி போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க வில்லோ வாரியர்ஸு. எவ்வளோ டார்கெட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே இவங்க. 4 ஓவர்கள் முடிவில் 36. 4 overs up 36 runs 3 wickets. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் ஒரு ஃபைனல் போகிறது யார் அப்படின்றத டிசைன் பண்ணிடுவோம். அண்டு நாளைக்கும் அப்படி தான் மேட்ச் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 அணிகள் இந்த 2 நாள் நடக்கக்கூடிய இந்த ஒரு மேட்ச்சில் ஏஜிஎஸ் நிதி ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொங்கலினுடைய செலிப்ரேஷனில் எவ்வளோ நாள் தான் பசங்க கிரவுண்டை தேடி சுற்றுறது. உங்களுக்காக நாங்கள் கிரவுண்டை கொடுத்துருக்கோம், ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், வாங்க விளையாடுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த 10th இயர்னுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமரி டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாரோட சப்போர்ட்டில் லைவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் போட்டிங்கன்னா லைவாக நீங்கள் பார்த்துடலாம். ஃபீல்டு செட்டப்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எம்பிடி 11s. நம்ம கார்க் பாலுக்கு தான் உடம்பு ஃபுல்லாக செட்டப் வச்சுட்டு வரணும், கார்டு போடணும், பேடு கட்டணும். பட் ஆனால் டென்னிஸ் பாலுக்கும் முடிஞ்சால் அப்படி கட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது அவர் போட்ட பால். ஈஸி டேக்கனுங்க. இல்லை ஈஸி டேக்கன் தானா? ஈஸியாக ஒரு டேக்கன் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கெட்டு விழுந்திருக்கு வில்லோ வாரியர் சைடு. என்னன்னா எங்கள் ஆர்கனைசர்லேருந்து ஏன்டா அது ஈஸி கேட்சா இருந்தால் பிடிச்சி பாடுறா, 44 வயசில் அந்த மனுஷன் பாஞ்சு பிடிச்சிருக்காரு ஈஸி கேட்சுங்கிற. அவரோட அனுபவத்துக்கு ஈஸின்னு சொன்னேன். இது ஒரு பிரச்சனையா? அடுத்து பேட்ஸ்மேன் சீக்கு மேட்சை சேஞ்ச் பண்ணுற பிளேயர் வந்திருக்காருப்பா.
சரி, நம்ம ரொம்பவுமே புகழாரம் சொல்லக்கூடாது, அவர் ஆடுறதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். எம்பிடி 11s அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது இந்த மேட்ச்சில் போலிங் சைடில். ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு 4. அண்ட் இன்னைக்கு நம்ம 4 பார்த்தது ரொம்ப ரேர் தான், இல்லை இதுதான் ரொம்ப ரேராக போச்சு. இந்த ஒரு 4 போயிருக்கு, அதுவும் ஸ்ட்ரெயிட்டில். அடித்தா 6 இல்லாட்டி சிங்கிள் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் ரொம்ப ரேரான ஒரு 4க்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு 4 ஸ்ட்ரெயிட் டிரைவில் போயிருக்கு. அவங்க டீமினுடைய ஒரு தூண் வந்தார், ஒரு 4 அடித்தார், அடுத்த பால் விக்கெட்டு. நல்ல ஒரு ஸ்லோயர் பால் தான்ல அது. அது என்ன ஸ்லோயர் பாலா ஃபேஸ் பாலா எங்க சொல்கிறானா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு? டென்னிஸ் பாலா? ஓகே, சிக்குக்கு அப்புறமா அவங்க நம்புகிற ஒரு பர்சன். பேட்ஸ்மேனுடைய நேம் எங்கே? அந்த 12th மேன் இருக்காங்க, எங்கே இருக்காங்க? அருண். அகெயின் ஒரு சிங்கிள் கால் திசையில் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, ஆனால் ஸ்கோர்ஸ் வந்துருச்சு கிட்டத்தட்ட அந்த 40 கிட்ட. இப்போ அடுத்த ஒரு 2 ஓவர் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். எம்பிடி 11ஸ்ல எல்லாருமே பவுலிங் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. நடுவில் மட்டும் ஒரு ஓவரில் ஒரு 2 ஒயிட் போச்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கிரேட் மிஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டைம் இந்த சமயத்தில் ஒரு விக்கெட்டை ரன் அவுட் எடுத்துருந்தாங்கன்னா வில்லோ வாரியர்ஸ் இன்னுமே ஒரு தடுமாட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவருடைய முடிவில் 42, 5 ஓவர்கள் முடிவில் 42 ரன்கள், 5 overs 42 runs, 5 விக்கெட் இழப்பிற்கு வில்லோ வாரியர்ஸ். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும். எம்பிடி 11ஸ்னுடைய பவுலிங் எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் தான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்கர், அப்படி இல்லாட்டி அரைக்குழி பந்து போடுறாங்க, இல்லாட்டி ஒரு நல்ல ஃபேஸ் போடுறாங்க. பேட்ஸ்மேன்ஸை வந்து பேட்டை தூக்கவே விட மாட்டுறாங்க. அகைன் ஒரு கால் திசையில் ஒரு ரன் போயிருக்கு லெக் சைடில். இன்னும் 12 பால் இருக்குது. எவ்வளோ ரன்ஸ் வரப்போகுதுன்னு பார்ப்போம். 11 பால் இருக்குது. 42 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 44 அது இப்போ. இதுக்கு முன்னாடி 42 ரன்ஸ் போன ஓவர்னுடைய முடிவில். ஆஹா, நல்ல ஒரு ஷாட்னு சொல்ல முடியாது. ஈஸி டேக்கனுங்க. அண்டு பொறுமையாக வெயிட் பண்ணி வீட்டில் போயிட்டு நல்ல பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சாப்பிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்து பிடிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஈஸியான ஒரு கேட்ச். ரொம்ப ஹைட்டு போச்சு. 6க்காக ட்ரை பண்ண ஷாட்டு, பட் அவங்க டீமுக்கு ரொம்ப வீக்காக போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பிடிச்சிட்டாங்க அந்த பிளேயர். அகைன் விக்கெட்டை இழந்திருக்காங்க. தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிஞ்சிக்கிட்டே இருக்குது வில்லோ வாரியர் சைடில். பட் ஆனால் ஒரு பக்கம் ரன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு.
ஆஹா, எக்ஸலண்டான bowling. இவர் வந்தாலே அந்த ஏர்கர் தான் ட்ரை பண்றாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப க்ளோசஸ்ட்ல அந்த ஸ்டிக் பக்கத்துல போயிட்டு இருக்கு. சஞ்சயோடைய 2வது ஓவர் இது. அகைன் ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபேஸ் பால். ஒரு ஓவருக்கு 10 ரன் கொடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி. ஆஹா, ஸ்லோயர் பாலுங்க, வைடு. அம்பையரோட சிக்னல். என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் அந்த வைடு போட்டோம்னா ப்ரெஷர் கிரியேட் ஆக தான் செய்யும். அகைன் ஒரு ஆர்கர். அம்பையர்கிட்ட இருந்து அப்பீல்லாம் வர கேட்டுட்டு இருக்காங்க. அம்பையரோட டிசிஷன்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க. அந்த பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க போட்டது. ஆஹா, கீப்பர் சைடில் விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க, பட் இல்லை. ஒருவேளை அந்த சாண்ட் இல்லாட்டி சின்னதாக அந்த ஸ்டோன்ஸ் ஏதாவது பட்டு அந்த சவுண்டு கூட கேட்டுருக்கலாம். ஒரு நல்ல பவுலிங் இந்த 6 ஓவர்னுடைய முடிவில். 46 46 6 overs up 46 runs. வில்லோ வாரியர்ஸ் 6 விக்கெட்ஸை இழந்துருக்கிறாங்க. இந்த மேட்சிங்கில் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. எத்தனை பால் எத்தனை 6 அப்படின்றதெல்லாம் நம்முடைய கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். இந்த ஒரு ஓவரில் எத்தனை 6 போக போகுது அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் வில்லோ வாரியர்ஸ்கிட்ட இருந்தால் மேட்ச் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னாலும் சொல்லனாலும் அவங்களோட மைண்ட் செட்டாக தான் இருக்கும். கடைசி ஓவர் யார் போடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்கள பொறுத்து தான் மேட்சினுடைய வில்லோ வாரியர் சைடு போதா மேட்ச்சு, இல்லாட்டி எம்பிடி 11ஸோட கையில் இருக்கா அப்படின்ட்டு. ஆஹா, ட்ராப்புங்க. நல்ல கேட்ச், பொறுமையாக பிடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் பவுலரே வந்து டேக் பண்ணுறதுனால அந்த ஒரு சின்ன சிரமம் இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ நாள் விளையாடும் பொழுது அந்த சிரமம் இல்லாமல் பிடிச்சிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல, ஒரு நல்ல ஓவர் தான். நல்ல பால், நல்ல ஒரு எட்ஜு, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிருக்கு வில்லோ வாரியர்ஸ்க்கு. வெயிட் பண்ணுறாங்க. அம்பையர் சைட்லேருந்து அகைன் ஒரு சிக்னலுங்க. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் அதிகமான எக்ஸ்ட்ராஸ் போகிற மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணாரு. ஒரு ரன் அவுட்டு, அன்வான்டான ஒரு ரன்னிங் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் நம்ம ட்ரை பண்ணலன்னா ரன்ஸ் எடுக்கவே முடியாது. அதனால் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. இந்த மேட்ச்சில் மட்டுமே ஒரு 3 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க எம்பிடி 11. அந்த ஒரு ப்ரெஷர்னாலையா என்னன்னு தெரியல. வந்த பால் அப்படியே வாரி விட்டாருங்க. அடிச்சு தான் எடுக்க முடியல. ஓடியாது எடுத்துடலான்ற ஒரு ஃபீல்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அகைன் ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட்டுங்க.
இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அடிச்சிருந்தாருன்னா 4-6 போயிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு வில்லோ வாரியர்ஸ் சைடில். எம்பிடி 11ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு கேட்ச் மிஸ் பண்ணுறா சத்தம் போடுறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பரவாயில்ல ட்ரை பண்ணுன்ட்டு. அந்த ஒரு பவர் தான் எம்பிடி 11ஸுக்கு ஒரு நல்ல பவுலிங் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் ஃபுல் டாஸ் ஒன்று மாட்டிருக்கு. யோசிக்கவே வேணாம், அம்பேர் கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் 6ன்ட்டு. எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய பவர் வில்லோ வாரியர்ஸ் சைட்லேருந்து அவங்க சைடில் ஒரு 6 ஒன்று போயிருக்கு. செவன் விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க. லாஸ்ட் பால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபினுடைய எம்பிடி 11ஸ் தன்னுடைய ஓவர்ஸை ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் பால் விக்கெட். எம்பிடி 11ஸ் பவுலிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் போனது ஒரு 4-6 என்னமோ தான் போயிருக்கும். அதுவும் ஃபுல் டாஸில் 2 6 போச்சு. லாஸ்ட் பால் விக்கெட்டு. ஸோ ஸ்கோர் டார்கெட் 59-60 டார்கெட் கொடுத்துருக்காங்க வில்லோ வாரியர்ஸ். எம்பிடி 11ஸ் 60 அடித்தா வின்னு. அங்கேருந்து அம்பையர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இந்த மேட்சை யார் வின் பண்ணுவாங்க, இந்த வாட்டி ஏதாவது குழப்பம் வருமா, இல்லை நம்மளை கேள்வி கேட்பானுங்களா? இந்த ஒரு ஏரியா டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நினைப்பாங்கன்னா கார்க் பால் டோர்னமெண்ட்டுன்றது வேறு ஒன்று தான். பட் ஆனால் இந்த டென்னிஸ் பால் டோர்னமெண்ட், இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வெறும் என்ஜாய்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் இங்கே ஏரியாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவர், அவங்களுக்கு கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த லவ் என்னங்கிற காட்ட ஒரு இடம் தான் இது. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் எல்லா இடத்துலையும் போய் விளையாடுவாங்க, பெங்களூர் வரைக்கும் போவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய லவ் என்னன்றதை காட்டுற ஒரு இடம் தான். அதனால தான் இது இன்றைக்கி லைவாக போயிட்டுருக்கு. என் புருஷன் எங்கே போகிறான்னு தெரில, என் பிள்ளை எங்கே போகிறான்னு தெரில, எப்போ பாரு பேட்டை தூக்கினே சுற்றினுக்கிறான்ப்பா அப்படின்னும் போது அவங்க எங்கே காட்டு பார்ப்போம், அப்படி என்ன தான் நீங்கள் கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற விஷயம் நீங்கள் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்கள் பையனும் உங்களுடைய புருஷனை என்ன பண்ணுறாங்கன்ட்டு, எப்படி ஒரு வெல் பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் அகைன் 10th year டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டார்கெட் 60. வில்லோ வாரியர்ஸ் அண்ட் எம்பிடி 11ஸுக்கான மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வில்லோ வாரியர்ஸ் 60 டார்கெட் கொடுத்துருக்காங்க எம்பிடி 11ஸுக்கு. இந்த 10th year டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய மெமரியல் டிராஃபிக் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரது ரொம்ப சந்தோஷப்படுறோம். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் RN ராமச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் SPOC. கோ ஸ்பான்சர்ஸ் ஆலந்தூர் மெடிக்கல், B விஜய் கிருஷ்ணன் கனடா. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மாஸ்டர் சாகித்யன், மிஸ்டர் B நரேந்திரன் குரோம்பேட், மிஸ்டர் M பரந்தாமன் ஈக்காடு தாங்கல், மிஸ்டர் MD சாலி ஃபவுண்டர் CEO டைமண்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆலந்தூர், அண்ட் மிஸ்டர் சவுதி பாரி சம்பத்குமார், செக்ரட்டரி சவுதி தமிழ் மறுமலர்ச்சி பேரவை IT விங் செக்ரட்டரி, ஸ்ரீபெரும்புத்தூர் MDMK பார்ட்டி. இவங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எம்பிடி 11ஸ் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ளே இருக்கிடுங்க. 60 டார்கெட், செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. 7 ஓவர் மேட்ச்சு. எனக்கு 4 ஓவர் போதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை 7 ஓவரும் நின்று ஆடி ஜெயிக்க போகிறாங்களா?
இல்லை வில்லோ வாரியர்ஸ் கையில் மேட்ச் போக போதா, உங்களை விட நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், எங்ககிட்ட பவுலிங் ஸ்டைல் இதை விட பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிக்க போகிறாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா இந்த வில்லோ வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்கு பயங்கரமாக பவுலிங் போடுவாங்க. அவங்க பேர் மணி தான் இல்லையா, எல்லோரும் சிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நம்மளுடைய கமெண்டேட்டர் மதனனாவும் வந்துட்டாங்க. ஏன்னா தனியாக போய் விட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஒன்றும் பெரிய சாப்பாடுலாம் இல்லைப்பா, பிரியாணி தானே. சனிக்கிழமை மாற்றிருங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாற்றிருங்க. சென்ற மேட்சும் வந்து 59 தான் டார்கெட்டு. ஆமாம். ஸோ நல்லா ஒரு க்ளோஸ் காலாக இருந்தது அந்த மேட்சும். ஃபஸ்ட்டு 3 ஓவர் பேட்டிங் டீம். அண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா மேட்ச்லையும் மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு பேட் அண்ட் ஷூஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்னா ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து வெல்கம் பவுலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேட்ஸ்மேன் ஒரு பெரிய 6 அடிச்சிருக்காரு. பெஸ்ட் பேட். ஓகே. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்பான்சர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனில் ஒருத்தன்னா மிஸ்டர் கோபி அவர்கள் ஈக்காடு தாங்கலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. ஸோ பேட்ஸ்மேன் ரெடி ஆகாத காரணத்தினால் டெட் பால். ஸோ 2 மேட்சுகளையும் முதல் பால் வந்து 6 அடித்தார்கள். ஸோ இரண்டாவது பந்து வைட் கிவன். குட் கம்பேக் பை தி பவுலர். முதல் பால் 6க்கும் அடுத்த பால் எக்ஸ்ட்ராஸ்க்கும் போனதுக்கப்புறம் ஒரு டாட் பால் ஆஃப் சைடில். ஒன்ஸ் அகெயின் ஸோ கிரேட் பவுலிங்கில் மறுபடியும் ஒரு டாட் பால். அண்ட் இந்த மேட்ச்சில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் ஹாஃப்லேயும் ஃபர்ஸ்ட் பால் 6. அவள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்ச் ரிசல்ட்டு. சிங்கிளுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் எதுவும் எடுக்கலை. தொடர்ந்து 2-3 பால் வந்து டாட் ஆனதுனால பேட்ஸ்மேன் சைடில் ப்ரெஷரு. ஸோ லெக் பை. இந்த சேம் ப்ரெஷரை தான் வில்லோ வாரியர்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க எம்பிடி 11க்கு. கவர்ஸ்ல அப்பிஷா அடிச்சிருக்காரு. பவுண்டரி குட் சேவ் பண்ணாரு, ஆனால் பட் அதையும் தாண்டி பவுண்டரி. ஸோ ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை வந்து 12 ரன்கள். ஸ்கோர் 1 ஓவர் முடிவில் 12 ரன்கள். ஒரு இரண்டாவது ஓவர். ஃப்ளிக்கார்டை பார்த்துருக்காரு, ஆஃப் சைடில் ஒரு ரன்னு. டைரக்ட் டு தி. ஸோ நேராக ஃபீல்டர் கிட்ட போனதுனால ரன் எதுவும் எடுக்கல. இது கவர்ஸுக்கு மேலே அப்பீஷ் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர்ஸ் 3 பேர் போனாங்க, ஒருத்தர் பத்திரமா கேட்சை பிடிச்சதுனால விக்கெட் லாஸ்.
ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க எம்பிடி 11 சைடில் இருந்து. சேம் தானா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி இருந்துச்சுன்னா மேட்ச்சு, வில்லோ வாரியர்ஸ் இதே மாதிரி பவுலிங்கில் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணாங்க. நிறைய விக்கெட்ஸ் விழுந்துச்சு, கிட்டத்தட்ட 7 விக்கெட்டுன்றது விழுந்துருச்சு. ஏன்னா 7 ஓவர் மேட்ச்சில் இவ்வளோ விக்கெட்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் இல்லை. இப்போ அதே தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பாண்டி, மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் தான் டேர்னிங் பாயிண்ட்ன்றது, அந்த ஒரு ஓவர் தான். நம்ம சென்ற மேட்ச்லேயும் பார்த்தோம், 12 பாட்கள் இருந்தபோது 8 ரன்கள், திடீர்னு மேட்ச் வேற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்க பர்சன்ஸ் போடுற பாலை யாராலுமே டச் பண்ண முடியல. அந்த பிட்ச் அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு பவுலருக்கு வந்து வந்தவனே ஒரு ஸ்வீப்ல அடிச்சிருக்காரு. சபாஸ், அவர் வெயிட்டே பண்ணல, நான் டாட் பால்லாம் ஆடுன்ற எண்ணமே இல்லை, வந்தவனே ஸ்வீப்ல வந்து ஒரு ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸலன்ட் ஷாட், குட் கிரிக்கெட்டிங் ஷாட். ஸோ அடுத்த 6க்கு அப்புறம் ஒரு குவிக் சிங்கிள். ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்காரு. அவருக்கு பயத்தினால அதை பண்ணாரா இல்லாட்டி சேஃபா இருந்துட்டு நம்ம காஜியாலான்ற நல்ல ஒரு பால் அப்படி இல்லை, போலரை வந்து மதிச்சு அவர் வந்து எந்த பால் 6 அடிக்கணுமோ அதை அடிச்சிருக்காரு. இது வந்து ஹிப்புக்கு போட்டதுனால வந்து ஒரு சிங்கிள் கரெக்டாக ஆடி இருக்காரு. இதே நெக்குக்கு போட்டிருந்தா அவ்வளோதான். ஒரு நிமிஷம் அடி. குட் கேட்ச், ஃபீல்டிங், குட் ஸ்டாப் அட் தி எண்ட். ஒரு ரன்கள் தான். So at the end of 2 overs the score reached 21. இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது நான் நடுவில் இன்டரப்ட் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பேசும்போது அவங்களுக்கு பயங்கர இன்டரப்ட் ஆகும்ல. கண்டிப்பாக ஆக தான் செய்யும். அவங்க மைண்ட் ப்ரெஷர்ஸ், அதுதான் மைண்ட் கேம்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சமயத்தில் நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க இது எதையும் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே எடுத்துக்காம. ஸ்கோர் எவ்வளோ இவனே? 21, 2 ஓவர் முடிவில். 2 overs for 21 runs. ஓகே, ஸோ டாட் பாலோட ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போலரு. பேட்ஸ்மேன் பாலை தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த ஃபாஸ்ட்ல. தள்ளி வந்து ஆட பார்த்துருக்காரு, பட் த ரிசல்ட் இஸ் த சேம். ஆனால் பால் அவர் தள்ளி விட்டுருச்சு அந்த அளவுக்கு வேகமாக. ஸ்லோ பால், மறுபடியும் ஒரு டாட் பால். கேட்ச் ஆகும். எஸ், ஸோ 2 பால் டாட் ஆனதுனால 3வது பால் ஸ்லிப்புக்கு போயிருக்குது. ஒரு பரபரப்பு மேட்ச் இல்லாததுனால இப்போ விக்கெட் இழந்திருக்காங்களோ, நமக்கு ஒரு பரபரப்பு காட்டுறாங்களோ. பரபரப்பு, ரன் அடிச்சா பரபரப்பா இருக்கும், ரன் போகாததுனால வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. ஆப்போனன்ட் டீமுக்கு பரபரப்பா இருக்கும். இப்போ விக்கெட் விழுந்துச்சுரா சாமி அப்படின்ட்டு. அப்படியே 2 விக்கெட் தான் விழுந்திருக்குது, ஒன்றும் பதட்டப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. அடுத்ததான் கிரிக்கெட் வந்து ஒரு ஃபன்னி கேம்னு வாங்க. ஸோ எனிதிங் மைட் ஹேப்பன். ஒரு 2 போச்சுன்னா மறுபடியும் பேட்டிங் டீம் வந்து வில் பி ஆன் தி கார்ட்ஸ். அவங்க இவங்க பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. எம்பிடி 11 பேட்டிங் ஸ்டைல் இன்னும் நம்ம முழுசாக பார்க்கல. ஸோ விக்கெட் லாஸ் ஆனதுனால ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. ஸோ இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி ஃபீல்டில் ஏற்கனவே ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. பார்ப்போம். தொட்டு விட்டார் பாலை. ஸோ சாஃப்ட் ஹேண்டாக ஒரு சிங்கிள் ஆடியிருக்காரு. அந்த 6 அடித்த பர்சன் தானே? ஆமாம், 6 அடிச்சார். அந்த அப்போ இருந்த பவரும் எங்கிட்ட இருக்குது, அந்த பொறுமையும் எங்கிட்ட இருக்குடா, இப்போ போடுங்கடா பாலை அப்படின்ற மாதிரி, அந்த புலி பதுங்கி பாயும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பிளேயினுடைய ஒரு பவர் என்னன்றதை காட்டுறாரு. அடிக்க போனாரு. ஸோ குட் பால். ஸோ
ஸோ நல்ல ஓவர் இது ஆக்சுவலி. ஸோ 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. குட் ஓவர். 23 3 ஓவர் முடிவில். இது ஒரு நல்ல ஓவரு. யாருக்குன்னா வில்லோ வாரியர்ஸுக்கு. பிடி 11க்கு இது ரொம்ப சேடான ஓவர் தான். 23 எம்பிடி 11 என்ன ஸ்கோர்னா 23 பா. 23 for the loss. 2 wickets. இன்னும் 4 ஓவர் இருக்கு. எம்பிடி 11s வின் ஆக போறாங்களா இல்லாட்டி வில்லோ வாரியர்ஸ் வின் ஆக போறாங்கன்ற பார்த்துடலாம். Again. வாவ், So எக்ஸலண்டான ஒரு பவுலிங். அப் டு தி ஸ்டிக்ஸ் நின்று போட்டிருக்காரு. டாட் பால் ஆயிருக்குது. அடிக்க போறாரு. ஆஹா, ஸோ அகெயின் ஒரு டாட்டு. ஒரு பேட்டில் கனெக்ட் பண்ணால் போதும், ரன் வரும். அடிக்க போனாரு. கீப்பர் வராரு. ஸோ ப்ரெஷர் மவுண்ட்ஸ் பேட்டிங் டீம். ரன் அடிக்காத காரணத்தினால விக்கெட்டு. 3 டாட் பால்கள் இந்த ஓவரில் இதுவரை. சஞ்சயோட ஒரு வெல்டனான ஒரு பர்ஃபார்மன்ஸு. 3 பால் போட்டிருக்காரு, 3 டாட், ஒரு விக்கெட்டு. பெரிய விஷயம்தான். வில்லோ வாரியர் சைட்லேருந்து பவுலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்பிடி 11s விளாண்டாங்க, இதுக்கு முன்னாடி வில்லோ வாரியர்ஸ் விளாண்டாங்க. அப்போ எம்பிடி 11ஸ்னுடைய பவுலிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை விட ஸ்ட்ராங் போனாங்க அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வில்லோ வாரியர்ஸ். பார்ப்போம், இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை பேட்ஸ்மேன் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனாக இவர் இருப்பார்ன்றதை பார்ப்போம். செட்டில்டான ஒரு பிளேங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் போயிருக்கு. ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஒரு 6 கொடுத்து ஒரு பவரை கொடுத்த ஒரு பிளேயர் இப்போ பேட்டிங்க்கு இறங்கியிருக்காரு. அகைன் ஒரு ஷாட். ஒரு சரியான ஒரு அடிங்க அது. அந்த கவுண்டர் மணி செந்தில் எட்டி உதைப்பார்ல, அப்படி வந்த பாலை ஒரு எட்டி ஒரு ஒன்று விட்டாரு, தூக்கிட்டு போச்சுங்க. ஃபிளாட்டான ஒரு 6. அவர் ரொம்ப பொறுமையா விளையாடிட்டு இருக்காரு. மொத்தம் நான் கவனிச்சிங்களா, அந்த ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு 6 அடிக்கிறதா இருக்கும், வெயிட் பண்றாரு. கரெக்டா எந்த பால்ன்றதை வாட்ச் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷாட். கிளியர் ஸ்ட்ராட்டஜியில் விளையாடிட்டு இருக்காரு. அடிக்க போனாரு. 1 ரன்கள். 2 ரன் போவாங்களா பேட்ஸ்மேன்? ஸோ ஒரு சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட இருந்தனால 2 ரன்கள். ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 32 ரன்கள். 4 முடிஞ்சிருக்கு. 32 அணியின் எண்ணிக்கை. 18 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். கரெக்டா? ஆமா, சிறிய இடைவேளை. இப்போ ஸ்கோர் 18 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். ஓகே, 3 ஓவர் இருக்கு. இன்னும் 28 ரன் அடிக்கணும். எம்பிடி 11ஸா இல்லை வில்லோ வாரியர்ஸா அப்படின்றத பார்த்துடலாம். 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே பயங்கரமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னைக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குது. அதில் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நமக்கு இருந்த பர்சன் பள்ளிக்கரணிலிருந்து மதிப்பிற்குரிய யுவராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப வெல்கம்னா. அண்ட் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். பள்ளிக்கரணையிலேருந்து மதிப்பிற்குரிய யுவராஜ் அவர்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் அதே நம்ம மேட்சுக்குள்ளே வரலாம். வில்லோ வாரியர்ஸ் அண்ட் எம்பிடி 11ஸ்க்கான மேட்ச் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 59 டார்கெட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இன்னும் 3 ஓவர் இருக்குது. 18
பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். யார் அடிக்க போறா, எப்படி அடிக்க போறாங்க? பேக் டு லைவ் ஆக்ஷனு. பேட்ஸ்மேன் கையில் மேட்ச் போக போதா, இல்லை பவுலர்ஸ் கையில் மேட்ச் போக போதா, இல்லை அம்பையர் கையில் மேட்ச் போக போதான்றதை பார்ப்போம். யாருக்கு வேலை அதிகமாக இருக்க போகுது இன்னைக்கு? 2-3 சிக்ஸ் வச்சு பேட்ஸ்மேன் அந்த ஒரு பவர் எடுக்க போகிறாரா? ஆஹா, இவரா சிக்கு எக்ஸலண்டான ஒரு பவுலர். அகெயின் ஸோ சிங்கிள் விடுறாங்க. ஓப்பன் ஃபீல்டை வச்சுட்டு ஒரு ரன்னை விட்டுருக்காங்க. சூப்பர்ண்ணா. ஏன்னா யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஆடி கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல டீம், ஒரு யூனிட்டி அப்படின்னா அதுதான் மேட்ரு. ஒரு சைடு ஒரு நல்ல பவரான பிளே இருக்கும்போது அவங்கக்கிட்ட அந்த சைடில் பேட்டை கொடுக்கறது தான் ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும். அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எம்பிடி 11s. ஃபுல் டாஸ் பால் யோசிக்கலானா என்ன அடிங்க அது, சும்மா இடி விழுந்த மாதிரி இருந்தது வந்த பாலுக்கு. எம்பிடி 11s ஒரு நட்சத்திரமாவே ஒரு மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் போலிங் டீம் வந்து அவரை வந்து ஸ்ட்ரைக் பண்ண வச்சிருக்க கூடாது. போன பால் வந்து இவங்க ப்ரெஷர் வந்து புது பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துருக்கணும். அவங்க ஃப்ரீயா வந்து விட்டதுனால வந்த உடனே ஒரு 6 அடித்து விட்டார் அவரு. அது ஒரு ஃபுல் டாஸ் பால், ஜூசி ஃபுல் டாஸ். அவர் அழகா அதை ஸ்வீப் போட்டு 6 அடி. அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். அவர் வெயிட் பண்ணாரு. நல்ல ஒரு செட்டில்டான ஒரு ட்ரை, ஒரு சின்ன சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாம்னு நினைச்சாரு. சாந்தோ அவங்களுடைய நேமு. சந்தோஷா, அதை ஏன்டா சாந்தோன்னு போட்டு வச்சிருக்கீங்க? சந்தோஷ் அப்படின்னு போடுங்க. அடிக்க போனாரு, மறுபடியும் ஒரு டாட் பால் பை. ரன் அவுட் ட்ரை பண்ணியிருக்காரு. 1 ரன்கள். இல்லை, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் தான், ஒரு 2-3 சிக்ஸ் தான். கரெக்டாக வெயிட் பண்ணி அடிச்சா போயிடும். அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு 6 ரன் அடித்ததுனால. பிட்வீன் தி ஃபீல்டர்ஸ், ஜஸ்ட் அ சிங்கிள். எனக்கு என்னமோ இப்போ ஒரு பெரிய கிளாப்ஸ் ஒன்று விழப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கிளாப்ஸ் ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஏன்ற ரீசன் இந்த பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சொன்னா இல்லையா? கேட்சஸ் விட்டாங்க. ஆக்சுவலி மதன் நான் 6க்காக வரும் அப்படின்னு நினைச்சேன். Score 41. So at the end of this over, score reached 41. So இந்த கேட்ச் வந்து மேட்சோட டர்னிங் பாயிண்டா இருக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 12 பாலுக்கு 19 ரன் மதன்னா. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, இந்த ஓவரை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஒரு வெல் செட்டில்டு பேட்ஸ்மேனோட கேட்ச் டிராப்டு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்ச். அதுவும் இந்த மேட்ச்ல மட்டுமே 4 கேட்ச் டிராப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 கேட்ச் டிராப் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியான கேட்சஸ் தான். அது பிரஷர்னால கிரியேட் ஆகுதான் தெரியலையே. நிக்க வச்சு போட்டிருக்காரு. ஸோ டாட் பால். பதினோரு பண்கள் மீதம் உள்ளது. அகைன் மறுபடியும் ஒரு 6 அடித்து இருக்கிறார்கள். இந்த படத்துல எல்லாம் வரும் தெரியுமா, ஜோக்கர்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்போனன்ட் பார்த்தா இந்த சமயத்துல ஒரு 6 அடிச்சிட்டாருங்க. அவர் சொல்றாரு எனக்கும் 6 அடிக்க தெரியுன்ற மாதிரி அடிச்சது அந்த ஷாட். தட்ஸ் ஒரு க்ளீன் ஷாட். இன்ஃபேக்ட் இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஏன்னா அவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி தான் தருவாரு அப்படின்ற ஒரு ஃபீல்ல அவங்க ஸ்லோயர் பால் போட்டாங்க. அதை பக்காவா யூஸ் பண்ணி ஒரு 6 அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு டாட் நிக்க வச்சு போட்டிருக்காரு. ஒரு 6 போச்சு. அகைன் ஒரு பவர் ஒரு ஷாட் எடுக்கலான்னு பார்த்தாரு.
எட்ஜ் ஆகி வந்து ஸ்லிப் கிட்ட கேட்ச்சு. ஸோ அந்த ஸ்லிப் ஃபீல்டரும் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கார் மேலே. 2 கேட்ச் அங்கே பிடிச்சிருக்காங்க அவர். அண்ட் பிட்ச் அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஃபோர்ஸாக வருது பால். ஒரு டென்னிஸ் பால் இவ்வளோ ஃபோர்ஸாக வருதா அப்படின்னா அந்த அளவுக்கு பிட்ச் ரெடி பண்ணது தான். ஒரு 1 வீக் ட்ரை பண்ணியிருக்காங்க போல் அந்த பிட்ச் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது நம்ம மெட்ராஸ் மிசைல்ஸ் நண்பர்களுக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி ஒரு நல்ல பிட்ச் ரெடி பண்ணதுக்கு. ஆஹா, மேட்ச் வேறு ரொம்ப க்ளோஸில் வந்திருக்கு. அடிக்க போனாரு, மறுபடியும் ஒரு டாட் பால். போலர் கிட்டே வந்தது கேட்ச் அட்டெம்ப்ட். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தனால அவரால் பிடிக்க முடியல. நல்ல பவரான ஹிட்டுங்க. அது அவ்வளோ குயிக்காக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லைண்ணா? ஆமாம், ஆஸ் அ போலர் பாண்டி உனக்கு நல்லா தெரியும். அடிக்க போனாரு, ஸ்வீப் மிஸ் ஆயிடுத்து. ஃபார்ட்டி 6 பாலுக்கு 12 ரன்னு. ஓகே, 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். கடைசி ஓவர் 12 ரன்கள். ஆமாண்ணா மதன்னா, இப்போ ஸ்கோர் 48. ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிக்கணும். நீங்கள் மோகன்தாஸ் அண்ணா, நீங்கள் எல்லாருமே வந்து டீமில் ஒரு மெயினான போஸ்டாக ஒரு கேப்டனாக இருந்ததுல வழி நடத்திருக்கீங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? யாருக்கு ஓவர் கொடுப்பீங்க? எனக்கு ஓவர் கொடுப்பீங்களா? ஓவர்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு பவுலர் கொடுப்பீங்களா? எங்களுக்கு ஓவர் அந்த பக்கம் வேற யார் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணுவோம். அண்ட் மோகன்தாஸ் அண்ணா ஒன்று பண்ணுவார் தெரியுங்களா? இன்னைக்கு யாருக்கு நல்ல டேன்னு பார்ப்பாங்க. ஆமாம், நான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள். ஸோ கடைசி 6 பந்துகள் 12 ரன்கள் தேவை. வைடு எக்ஸ்ட்ராஸ் ரன்னா இல்லை. ஸோ டாட் பால். பாண்டி நீ கேட்ட கேள்விக்கு ஸோ வைடு. ஸோ இன்னும் ஓட்டம் ஆரம்பிக்கவில்லை. ஸோ மறுபடியும் 6 பந்து 11 ரன்கள். ஃபுல் டாஸ் பால் டு தி லோயர். நேராக ஸ்டிக் அடிச்சிச்சு. ஸோ இன்னும் 5 பந்து இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக்கில் ஒரு லெக் சைடில் அவர் லைட்டாக நகர்ந்தாரு, விக்கெட் விழுந்துருச்சு. எப்படி அவர் நகர்ந்து வந்து அடிக்கணும்னு பார்த்துருப்பாரு. பட் பேட்ஸ்மேன் மிஸ்ஸஸ் அந்த bowler hits the wickets. சரி, நீங்க சொல்லுங்க மதன். நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு வந்து என்ன கரெக்டா மறுபடியும் கேள்வி கேட்கறேன். புரிஞ்சுது. மறுபடியும் இந்த பக்கம் பாண்டி, இன்னும் 2-3 நல்ல bowler வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாண்டி கொடுக்க மாட்டேன். ரீசன், அந்த பக்கம் ரஃபி மாதிரி ஒரு bowler இல்ல கார்த்தி மாதிரி ஒரு ஃபேஸ் bowler யாராவது இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஆனா மோகன்தாஸ்க்கும் கொடுத்துருக்க மாட்டேன். இன்னொன்று, இந்த நேரத்தில் வந்து என்னோட நண்பர் ஜோசப் சுரேஷ் அவர்களை ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தான் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் ஓவரு. அடி. ஸோ டாட் பால். ஸோ ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடாடா. ஸோ இட்ஸ் சூசைட் அட்டம்ப்ட். ரன் வேணுன்றதுக்காக பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆகணுன்றதுக்காக நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஓடி வந்தார். புது பேட்ஸ்மேன் வித்தவுட் ஸ்கோரிங் ரன்ஸ் பேக் டு தி பெவிலியன் சொல்லலாம். ஸோ குரூஷியலான மொமெண்ட்டு. அடுத்த 4 balls 11 runs needed.
அடிக்க ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன். ஸோ குட் bowling. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் டாட் பால் பிளேஸ் ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல். ஸோ இது 3 பால் தான் இருக்குது, தீர்மானிக்கக்கூடிய ஒரு பால் இந்த பால் தான், மேட்ச் பால் இதுதான் ஆக்சுவலி. அடிச்சாரு, போச்சா, ஆன் தி லைன் எட்ஜி, அவுட்டு. ஸோ முடிஞ்சது மேட்ச். இன்னும் 2 பால் இருக்குல்லண்ணா, 2 பால் 11 ரன். இது மாதிரி தான் போன மேட்சும் ஆச்சு. ஸோ நம்ம முடிஞ்சதுன்னு சொல்லவே முடியாது, இப்போ தொடங்கிருச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னும் 2 பால் இருக்கு, ஏன்னா பவர் பிளேயர்ஸ் இறங்கலாம், 2 சிக்ஸஸ் போகலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓகே, எனக்கு கடைசி பால் வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்தது தான், லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைட் பண்ணணும். குட், எஸ், பாசிட்டிவிட்டியோட போவோம், பார்ப்போம். ஒரு நல்ல பிளேயர் விக்கெட் இழந்திருக்கிறாங்க. இவர் அடிச்சதுல மிஸ் ஆன ஷாட் இது, அதான் ஒரு விக்கெட் விழுந்திருக்காரு. 2 பாலுக்கு 11 ரன்னு, 2 balls ஃபார் 11 runs அடிப்பாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ பவுலர் வர்சஸ் பேட்ஸ்மேன் தான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு பால் தான் டிசைடிங் பாலு, தெரிஞ்சிடும் யார் வின்னுன்ட்டு. ரெடி, ஃபீல்டர் நடுவில் இல்லை. ஸோ 1 ரன்கள். ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர், அவ்வளோதான். ஸோ ஓவர். ஸோ நல்ல ஒரு ஓவர், அருமையான ஓவர்.